தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை அதிகமாகவே பொழிஞ்சிட்ருக்கு ஒரு சில தினங்களாகவே. இப்போது சாயங்காலம் ஒரு 5 மணி இருக்கும், மழை பொழிய துவங்கிடுச்சு. நேற்று இதே நேரத்தில் தான் மழை பொழிஞ்சுது. அடிக்கடி இந்த மாதிரி மழை பொழிஞ்சதுன்னா கோழிகள் நனையறதால கோழிகளுக்கு சளி பிடிக்கிற வாய்ப்பு இருக்குது. நம்ம அதை கொஞ்சம் நல்லா முன்னெச்சரிக்கையாக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா சளின்றது வந்து பார்த்திங்கன்னா கோழிகளுக்கு வந்து ஒரு தொத்து நோயாக தான் இருக்கும். ஒரு கோழிலேருந்து இன்னொரு கோழிக்கு அது பரவிட்டே தான் இருக்கும். அதனால் அதை நம்ம கொஞ்சம் சரியாக பார்க்கணும். பார்த்தீங்கனாலே தெரியும், மழை நல்லா பொழிஞ்சிட்ருக்கு. அது இல்லாமல் நம்மளோட கொட்டாய் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேமேஜ் ஆகிடுச்சு. இது நம்ம போட்ட தார்பாய் இந்த நிலமையில் இருக்குது. அந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஃபுல்லாகவே பிஞ்சு போச்சு, ஃபுல்லாகவே நனையுது. கோழிகள் இருக்கிறதுக்காக தான் கொஞ்சம் இடமாச்சு இருக்குது. அதுலேயும் ஒரு சில இடத்துல கோழிகள்லாம் நனைஞ்சிட்டு தான் இருக்குது. எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்கோம். கோழிகள் எந்த பக்கம் நனையாமல் இருக்குதுன்னு பார்த்து அந்த பக்கமாக கோழிகள் உட்கார்ற மாதிரி இடம்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நம்ம உள்ள மண் தரையாக வச்சுருக்கிறதால தண்ணி வந்து உள்ளே தேங்க வாய்ப்பு இல்லை, மண்ணுக்குள்ளே தண்ணி ஊறிடுது. ஒருவேளை தரை போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் தண்ணி தேங்கிடும். இப்போ நான் இங்கே ஒரு 5 நிமிஷம் உட்காந்து வீடியோவே எடுக்க முடியல. நான் பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு இடம் நகர்ந்து வந்துகிட்டே இருக்கேன். இங்கே உட்காந்துட்டு இருந்தேன், இங்கேருந்து அங்கே போனேன், அங்கேருந்து அங்கே போனேன், அங்கேருந்து மறுபடியும் இங்கே வந்தேன். இப்போ பாருங்க, இங்கேயும் நனைஞ்சிட்டே இருக்குது ஒரு இடமா. அந்த அளவுக்கு தார்பாய் மேலே ஃபுல்லாகவே சேதம் அடைஞ்சிருச்சு. ஃபுல்லாகவே நம்ம புதுப்பிச்சு தான் ஆகணும். இப்போ நம்மக்கிட்ட புதுப்பிக்கிற அளவு சோர்ஸும் இல்லை. இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 40 கோழிகளை இழந்துட்டோம். கொட்டாய் இந்த அளவு சேதமாக இருக்கிறதால காட்டு பூனைகளும் கீரி பூனைகளும் வந்து நிறைய கோழிகளை அடித்து சாவடிச்சிருச்சுங்க. அதில் நம்ம கொஞ்சம் இழந்துட்டோம். அதுவும் நமக்கு கொஞ்சம் நஷ்டமாயிடுச்சு. ஏன்னா எல்லாமே முட்டையிட்டுக்கிட்டு இருந்த கோழிகள் தான். இதனால் நமக்கு முட்டை வரத்தும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி இப்போ மறுபடியும் டெவலப் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னா, கோழி குஞ்சிலேயே செத்து போயிட்டா கூட நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நம்ம அதை 6-7 மாதம் வளர்ந்து அது முட்டையிடும் அந்த பருவத்தில் கோழிகள் சாகுதுன்னும் போது நமக்கு அது ஒரு ரொம்ப பெரிய ஒரு நஷ்டம், அது ஒரு பெரிய இழப்பு தான். ஏன்னா நம்ம 6 மாதம் வளர்த்ததே அதுங்க போடுற அந்த முட்டைக்காக தான். பட்டு அதுங்க கரெக்டாக முட்டை போடுற டைமில் செத்து போகுது அப்படின்னும் போது அது நமக்கு ஒரு பெரிய இழப்பு தான். ஏன்னா நம்ம அதை தான் நம்பி இருந்தோம், ஒரு சோர்ஸாக நம்ம அதை தான் நம்பி இருந்தோம். இப்போ அது போயிடுச்சுன்னும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அடுத்தடுத்து கோழி குஞ்சுகள் பொரிச்சிட்டு தான் இருக்கோம். இப்போ நம்மளோட அடுத்த கோழி குஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு 60 கோழி குஞ்சுகள் பொரிச்சிருக்கு. மறுபடியும் முட்டை வச்சு பொரிக்கலான்னு தான் இருக்கோம். தயார் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் கோழி பண்ணையை டெவலப் பண்ணணும். அடுத்தடுத்து கோழி பண்ணை சம்மந்தப்பட்ட வீடியோக்கள்லாம் நம்மளோட சேனலில் பார்த்துட்ருங்க. நன்றி, வணக்கம்.